என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி என்னை கண்டதும் உடனே இந்த பதிவினை கேட்கின்றவர்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் காத்திருக்கிறது. ஒருவேளை என்னை அலட்சியம் செய்தால் அந்த சந்தோஷம் உன்னை தேடி வராது. ஏனென்றால் நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்ன பிறகே அந்த நல்லதை உணராத என் பிள்ளை, அது தெரியாமல் இருக்கும் பொழுது மட்டும் எப்படி உன்னால் உணர முடியும்? நான் சொல்லித்தான் இங்கு பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்கு சொல்லாத விஷயங்களை உன்னால் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? நான் உனக்கென்று சொல்லி முடிக்காத விஷயங்களை உன்னால் எப்படி என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும்? இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் தாயானவள் முழுமையாகவே உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டு, நான் வருகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு, எப்பொழுதும் என்னை நம்பி என் வாழ்க்கையில் இந்த தாய்க்கு மட்டுமே இடம் உண்டு என்று யோசிக்கின்ற என் பிள்ளைகள், அதாவது தெய்வத்திற்கு மட்டுமே இடம் உண்டு, இந்த மனிதர்களுக்கு அல்ல என்று யோசிக்கும் என் குழந்தை, நிச்சயமாக உன்னை தேடி ஒரு நல்ல செய்தியோடு தான் உன் அம்மா வந்திருக்கின்றேன். உனக்கான சந்தோஷம் ஒன்று, இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகி நின்ற விஷயம் ஒன்று மீண்டும் உன்னை தொடரும் நேரம் வந்துவிட்டது. மீண்டும் உன்னையே தேடி வரும் நேரமும் வந்துவிட்டது. இப்படி ஒரு செய்தி நம் செவிகளில் எப்பொழுது வந்துவிடும் என்று சொல்லி என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவித்தது நான் மட்டுமே அறிந்த உண்மை. ஏனென்றால் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் நீ யோசிக்கின்ற விஷயங்களும் முழுக்க முழுக்க நான் மட்டுமே அறிந்த ஒரு விஷயமாக மாறிவிட்டது. இங்கு யாரும் உன்னை புரிந்து கொள்ளும் மனநிலையில் இல்லை. யாரும் உன்னுடைய சந்தோஷத்தை காணும் மனநிலையில் இல்லை. எல்லோருமே உனக்கு நடக்கும் கஷ்டங்களை காண்கிறார்கள். நீ சொல்கின்ற வேதனைகளை எல்லாமும் கேட்கிறார்கள். உன்னுடைய கண்ணீரையும் ரசித்து பார்க்கிறார்கள். அவ்வளவுதான். அதை தாண்டி உனக்கு ஆறுதல் சொல்லவோ அல்லது நல்லது நடக்கும் என்று நல்வார்த்தைகளை சொல்லவோ இங்கு யாரும் இல்லை. அதிலும் ஒரு சிலர் உனக்கு இது தேவைதான், இதையெல்லாமும் செய்தால் இதுதான் நடக்கும், நீ அனுபவி என்று சொல்லி உன்னை மேலும் அதிகமாக காயப்படுத்தி விடுகிறார்கள். என் குழந்தையே, இன்று ஒவ்வொருவரினுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையுமே ஒரு விசித்திரமான கோணத்தில்தான் சென்று கொண்டிருக்கின்றது. நாம் அவர்களுக்காக பாடுபட்டு கொண்டிருப்போம். அவர்களுக்காகத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த விஷயங்கள் எதுவும் நடக்காதபடி, அந்த விஷயங்கள் ஒன்றுமில்லாதபடி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை எல்லாமும் கவனத்தில் கொண்டு நீ ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுதிலும் கூட இந்த வாழ்க்கையானது உன்னை அந்த நேரத்திலும் காயப்படுத்தவே துணிந்து நிற்கும். அந்த நேரத்திலும் உன்னை வேதனைப்படுத்தவே இந்த வாழ்க்கை துணிந்து நிற்கும். ஆனால் இதையெல்லாமும் தாண்டி நாம் வரக்கூடிய இந்த வாழ்க்கையை முதலில் நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இதையெல்லாமும் நீ சுற்றி வந்து சரியாக என்னவென்று ஏற்று நடந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் பொழுது இது என்னவெல்லாம் நடத்தி கொடுக்கும். நாம் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை எதையெல்லாமும் சொல்லிக் கொடுக்கும் என்பதில் நாம் எப்பொழுதுமே கவனமாக இருக்கத்தான் வேண்டும். எதையுமே இல்லை என்று சொல்லவோ வேண்டாம் என்று விலகவோ இங்கு எதுவும் இல்லை. நடப்பதை எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொண்டு நமக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் என்னவென்று நாம் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நிலையையும் சரியாக யோசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது என்னதான் வாழ்க்கை என்று சொல்லி நாம் ஒதுங்கி நின்றோமானால்
நமக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் அதைத்தானே பின்பற்றுவார்கள். நீ வாழ்ந்து காட்டி இருந்தால்தான் உன் பின்னால் வருகின்றவர்களும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கைக்கு வருவார்கள். நாம் எடுக்கின்ற முடிவுகள், நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றையும் பின்பற்றி வருவதற்கு சிலர் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்படியானால் அதற்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு விஷயங்களையும் நாமும் மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய மனது நேர்மறையான விஷயங்களை அதிகமாக செய்யும் பொழுது, நேர்மறையான எண்ணம் கொண்டு நம்முடைய மனது இருக்கும் பொழுது அவை எல்லாமும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகிறதோ, எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உன்னை தொடர்ந்து வருகிறதோ, அதுவரையிலும் என் பிள்ளையும் நீ சரியாக ஒவ்வொன்றையும் தெளிந்து கொள்ள வேண்டும். சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் எல்லா சந்தர்ப்பங்களும் உன்னை முழுமைப்படுத்துவதையும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா காலமும் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் சரியாக சொல்லிக் கொடுத்து உன்னை மனநிறைவுபடுத்துவது போல இனியும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொள். நடக்கிறதோ இல்லையோ, கிடைக்கிறதோ இல்லையோ, நீ சந்தோஷமான ஒரு மனநிலையோடு எப்பொழுதும் இருந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவென்று புரியும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு எப்பொழுதும் சொல்லிக் கொடுக்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறந்து விடாது. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க என் பிள்ளை ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அதை அத்தனையையும் நீ என்னிடமிருந்து முழுக்க முழுக்க கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னிடமிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க நீ எந்த ஒரு விஷயத்திலும் எதையும் முழுமையாக தொலைத்துவிட்டு நின்றுவிடக்கூடாது. ஒரு தாயாக இந்த வராகி தன் பிள்ளைகளை வழிநடத்துவதில் முழு கவனமும் கொண்டிருப்பவள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் சரியாக உனக்கு நான் செய்து கொடுக்க துணிபவள். அதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வரும் எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்லதொரு வாழ்க்கையும் உனக்கு அமைந்து அதை நீ சரியாக எடுத்துக்கொண்டு முன் வர வேண்டும் என்பதனையும் புரிந்து கொள்வாய். இத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டு வாழும் என் பிள்ளைக்கு அம்மா இனியும் எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எதையும் சொல்லிக் கொடுத்துதான் உன்னை வாழச் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது. உனக்கான நேரம் எப்பொழுதும் எதையும் சரியாகவே நீ புரிந்து கொள்கிறாய் என்றால் நானும் உன்னை அடிக்கடி தேடி வர வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்காது. இந்த வாழ்க்கையை என் பிள்ளை சந்தோஷமாக வாழ்வதைக் கண்டு நானும் பெருமகிழ்ச்சி அடைவேன் அல்லவா? நானும் இதையெல்லாமும் பார்த்து ஆனந்தம் அடைவேன் அல்லவா? இந்த சந்தோஷத்தை எனக்கு கொடு என்றுதான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடம் கேட்கிறேன். என் குழந்தையே, நான் கேட்கின்ற இந்த ஒரு விஷயம் நான் உன்னிடம் பிச்சையாக கூட கேட்பதாக நீ நினைக்கலாம். ஏனென்றால் உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம். நான் என்னுடைய தேவைக்காகத்தான் உன்னிடம் இதை சொல்கின்றேன். நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அது இந்த தாய்க்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆனந்தம் அல்லவா? நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அது எனக்கு கிடைக்கும்
மிகப்பெரிய வெற்றி அல்லவா? அந்த வெற்றியை நான் ருசி பார்க்க விரும்புகின்றேன். மன மகிழ்ச்சியோடு நீ எதிர்கொள்ளும் இந்த விஷயங்களை நான் நிச்சயமாகவே ருசி பார்க்க ஆசைப்படுகின்றேன். எதையுமே கலக்கம் கொள்ளாமல், எந்த ஒரு விஷயத்தையும் தயக்கம் கொள்ளாமல் என் பிள்ளை நீ சரியாக முன்னின்று பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு உன் தாயும் உனக்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயங்களையும் இதை யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டாலே அது போதும். எல்லாமும் இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் ஒட்டுமொத்த மனநிலையையும் உனக்கு மாற்றும் என்று நான் பலமுறை உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கிவிட்டது. உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாது. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் எண்ணி பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் பல உண்மைகளை உனக்கு தரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கான தேவைகளை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பு கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு இனி என்னவெல்லாம் கொடுக்கிறதோ அது எல்லாமும் உனக்கு சரியான பாதையில் உன்னை வழிநடத்தும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு வெற்றியை சரியாக கொடுக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் நீ முடித்து இனிமேல் நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக இருந்து விட்டாலே அது போதும். எந்த நிலையிலும் என் பிள்ளையை நினைத்து இனி எனக்கு கவலையே இருக்காது. நீயாகவே முன்னேறி விடுவாய். நீயாகவே உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷங்களை மீட்டெடுத்து விடுவாய். என்னுடைய அன்பும் அரவணைப்பும் பெரிதாக உனக்கு தேவைப்படாது. என் பிள்ளையே, சற்று நேரத்தில் உன் சந்தோஷம் உன் கைகளில் வந்து சேரும் என்று நான் இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன் என்றால் அதற்கு முழுக்க காரணம் என் பிள்ளை நீ சரியான விஷயங்களை முன்னெடுத்து வருகிறாய் என்பதனால்தான். சரியான விஷயங்களை நீ முன்னால் கொண்டு வந்து தெளிந்து நிற்கிறாய் என்பதனால்தான் உனக்கு இந்த வராகி சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ உனக்கான தேவைகளை எல்லாமும் நடத்தி கொண்டும் உனக்கான மனநிறைவை பெற்றுக்கொண்டும் ஆனந்தமாக நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. சந்தோஷம் கொண்டு எதையுமே நாம் உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் இனி முழுக்க உன் மகிழ்ச்சி உன்னை தொடரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி என் குழந்தைக்காக நான் வருகிறேன். மற்ற மனிதர்கள் போல அல்ல. நீ படுகின்ற கஷ்டங்களை கண்டு ரசிப்பதற்கு நான் உன் தெய்வம் அல்லவா? உன்னுடைய கஷ்டங்களுக்கு நீ குரல் கொடுத்தவுடன் செவிசாய்த்து நான் ஓடோடி வருகின்றேன். அதனால் இதனை நீ உணர்ந்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. உனக்காகவே எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த பொழுதுகளை நீ சரியாக புரிந்து கொள். உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ முழுக்க உன் வாழ்க்கைக்குரியதாக பெற்றுக்கொள். இனிமேலும் எதற்கும் பதறாதே. இன்று நீ செய்ய நினைக்கின்ற காரியம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தர காத்திருக்கிறது. இன்று அமாவாசை நாள். உன்னுடைய முன்னோர்களினுடைய ஆசையையும் பெற்று என் பிள்ளை நீ பேரானந்தத்தோடு இந்த வாழ்க்கையை சரியாக எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாது. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை இனிமேல் நீ எந்த இடத்திலும் மனம் பதறி நிற்காது. உன்னால் முடியாது என்றும் நடக்காது என்று சொன்னவர்கள் மத்தியிலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நீ முன்னேறி வர வேண்டும்.
உனக்கென்று நான் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை சரியாக உனக்கு மாற்றி கொடுக்கும் வரை என் பிள்ளை, நீ கவனமாக உன்னுடைய லட்சியத்தை மட்டும் கைவிடாமல் முன்னேறி கொண்டே இரு. நல்லது நடக்கும். இந்த நேரம் இனி உனக்கான உற்சாகத்தையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷத்தை நான் உனக்கு பரிசாக கொடுக்கிறேன். மன நிம்மதியை நான் உனக்கு பரிசாக கொடுக்கிறேன். அதற்கு நீ எனக்கு கொடுக்க வேண்டியது உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் தான். காரணமில்லாமல் எதையும் நினைத்து வருந்தாது. உனக்கு இனி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக காண்பாய். என்னுடைய குழந்தை தன் வாழ்க்கையில் முன்னேறி செல்வதைக் கண்டு இந்த தாயானவள் நானும் பூரிப்படைவேன் அல்லவா? இது போதும், இது ஒன்று போதும். இனி எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ள வேண்டாம். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் எண்ணி இனிமேல் நீ பதற வேண்டாம். எல்லாம் நன்மைக்கு, எல்லாமும் உன் வாழ்க்கைக்கு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.